என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஜாய் தொலைக்காட்சியின் உங்கள் அற்புதத்தின் நேரம் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாத்து நடத்துவாராக. நாம் யாவரும் ஒரு நிமிஷம் கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த உங்கள் அற்புதத்தின் நேரம் என்ற நேரலி ஆண்டவரே தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெப நேரம் முழுவதும் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். நீரே எங்களோடு கூட பேசி எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹலோ, பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க. அப்படியா? எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு அந்த பக்கவாதம்? சரி சரி சரி. ஓகே ஓகே. இப்ப நாம ஜெபம் பண்ணுவோமா? கண்டிப்பா உங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் மாற்றி போடுவார், கவலைப்படாதீங்க. நாம இணைந்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் சொன்ன ஜெப குறிப்பை நீர் கேட்டிருக்கிறீரப்பா. பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்து எனக்கு இயேசு பதில் கொடுப்பார், என் வியாதியை சுகமாக்குவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இந்த நாளில நிகழ்ச்சி கலந்து கொண்டு ஜெபிக்க சொல்லுகிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையை கண்ணோக்கி பாரும். நீர் மனதுருக்கம் உள்ள கடவுள் அப்பா. உமால செய்யக்கூடாத அதிர்ஷ்டமான காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. ஆகவே ஆண்டவரே அப்பா, நீண்ட நாட்களாக இந்த பக்கவாதம் என்ற அந்த வியாதினால பலவீனப்பட்டு சோர்ந்து போய் தவித்து ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்கு யார் சுகம் கொடுப்பா என்று சொல்லி ஆண்டவரே கலக்கத்தோடு இன்றைக்கு உம்மை நம்பி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளையை கண்ணோக்கி பாரும். இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வல்லமை இப்போதே அவருடைய சரீரத்தில் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வியாதி பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பகுதிகளிலும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு எலும்புகளும் தசைகளும் இயேசுவின் நாமத்தில் பலன் அடையும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கே இந்த நொடி பொழுதிலே உம்முடைய பிள்ளைக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து அவரை நீரா சந்தோஷப்படுத்தும் அப்பா. அவருடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாம் இன்றோடு மறைந்து போகட்டும், மாறி போகட்டும். எழுந்து நன்றாய் நடந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நீர் அப்படியே ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கவலைப்படாதீங்க, கடவுள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பார், கவலைப்படாதீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை ஒரு நாள் மறப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். தோத்திரங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? அதான் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வெரி குட் வெரி குட் வெரி. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன தேவை, எதுக்காக ஜெபம் பண்ணணும்? கடன் பிரச்சனை. எவ்வளவு நாளா? என் பொண்ணு 10ஆம் தேதி கல்யாண வச்சிருக்கோம். கல்யாணத்துல எந்த பிரச்சனை வரக்கூடாது, பணத்தை சந்திக்கணும். எப்ப கல்யாணம்?
அதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஓ, ரொம்ப என்ன? கடன் பிரச்சனையில இருக்காங்க. அப்படியா? சரி சரி சரி. நீங்க என்ன வேலை செய்றீங்கம்மா? ஜெபம் பண்ணுங்க ஐயா. நான் ஒரு ஆர்டிஸ்டியா, நான் வேலைக்கெல்லாம் போறது இல்லை ஐயா. அப்படியா? சரி எங்க சரி வீட்டுக்கார் கூலி வேலை செய்யறாரு ஐயா. சரிம்மா, ஜெபம் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. இயேசுவை நம்புங்க, அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். சரியா? ஜெபம் பண்ணலாம். சரிங்க ஐயா. எங்கள் பரிசுத்தமுள்ள சரிங்க. இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனைனால கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய கண்ணீரை பாரும், இருதயத்தை பாரும் அப்பா. மகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், பணமில்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற அவருடைய அங்கலாப்பை பாரும் அப்பா. தகப்பனே, நீர் இரக்கமுள்ள தகப்பன், அவருடைய கண்ணீரை பாரும், கவலையை மாற்றும் அப்பா. ஆண்டவரே, அவளுக்கு இருக்கிற அந்த கடன் பிரச்சனை எல்லாம் சீக்கிரமாய் மறைந்து போகட்டும். அந்த கடன் எல்லாம் அடைக்கும்படியாக வழி வாசலை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே அவருடைய மகளுக்கு நல்ல ஒரு இடத்துல ஆண்டவரே திருமணத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர் அப்பா. இன்னைக்கு நம்பிக்கையோடு கூட நம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்க சொன்ன சகோதரியுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக, அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக அவரை நீர் ஆறுதல் படுத்தி அப்பா. தகப்பனே, சந்தோஷப்படுத்தி அவருடைய பிரச்சனையெல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவரே அந்த கடன் பிரச்சனையை விடுதலை கொடுத்து மகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீ ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்கம்மா, இயேசு ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, உங்களுக்கு அற்புதத்தை செய்து கவலைப்படாதீங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹலோ ஐயா, சோத்திரம் ஐயா. சோத்திரம். உங்க பேருங்கம்மா? நான் சேலந்து பேசுறேங்க ஐயா. எங்கிருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. என் பேரு சாரால். எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சேலம் ஐயா. சரி சரி, சொல்லுங்க. உங்க ஜப குறிப்பு என்ன ஐயா? எங்க தங்கச்சி வீட்டு வேலை சரியான குடி ஐயா. அப்படியா? குடி, அந்த குடியில இருந்து விடுதலை தரணும். எனக்கும் பலவீனமா இருக்குது. என்ன பலவீனம் உங்களுக்கு? அதுக்கு நல்ல கை கால் எல்லாம் விலவீனமா இருக்குதுங்க ஐயா. அப்படியா? சரிம்மா, அதுக்காக சரிங்க. சரிங்க, ஜெபம் பண்ணலாம். இயேசு சுகம் கொடுப்பார், இயேசு சுகம் கொடுப்பார். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? சரிம்மா, ஜெபம் பண்ணுவோம். கட்டாயம் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், கவலைப்படாதீங்க. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய ஆண்டவரே அப்பா தகப்பனே, அவர் சொன்ன அந்த அருமையான சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். தங்கையுடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. குடி பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற அந்த சகோதரனை இப்போது நீர் ஆண்டவரே தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த சகோதரனை அலக்கழிக்கிற அந்த சகோதரனை ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பொல்லாத குடி பழக்கம் என்ற தீமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய வாழ்க்கை விட்டு முற்றிலுமாய் மறைந்து பட்டு போகட்டும், பட்டு போகட்டும் அப்பா. ஆண்டவரே, நீரே அவரை தொட்டு அந்த பொல்லாத தீமையின்றி அவரை விடுவித்து அப்பா, விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அந்த வார்த்தையின்படி இப்போது அந்த சகோதரன் எங்கிருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் உம்முடைய விடுதலை கொடுக்கிற வல்லமை அந்த மகனுடைய வாழ்க்கையில் இப்போது இறங்குவதாக. அந்த குடி பழக்கத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கி அவரை ஆண்டவரே நீர் மீட்டு கொள்வீராக, ஒரு புதிய மனிதனாக மாற்றுவீராக, உமக்கேற்ற சாட்சியாய் மாற்றுவீராக. அது நிமித்தம் அந்த குடும்பத்திலே இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறுவதாக, சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக. சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக, அவர் துக்கங்கள் மாறுவதாக, சந்தோஷம் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க சகோதரி, ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க சிஸ்டர், உங்க பேரு? ஜெயகாந்தி, சென்னையில இருந்து பேசுறேன்.
எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. சென்னையில எந்த இடம்? திருவள்ளிக்கேணி. திருவள்ளிக்கேணி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க புள்ள வந்து நச்சிகம் மேடம் யார் சொன்னீங்க? உங்க டிவி வால்யூம் குறைங்கம்மா, கொஞ்சம் உங்க டிவி வால்யூம் குறைங்க. உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு என்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க, உங்க என்ன பிரச்சனை? எங்க புள்ள வந்து எடுத்து சொன்ன எடுக்கல. 4 வருஷமா சொல்லிட்டு வரேன். ஆஸ்பத்திரியில வேலை செய்யணும் ஆயிட்டோம். என்ன வயசாச்சு அவனுக்கு? அவர் வந்து 80ல பிறந்த. ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சோம். ஒரு பொம்பளை கிட்ட இருக்கிறோம். வீட்டுல ஒரு இருக்குது. ஜபம் பண்ண எழுந்து. சரி சரி சரி. எனக்கு பேரை வந்து செக் பண்றாங்க. ஓஹோ. அப்பா இல்ல. கால் சரியா இருக்கணும், எந்த இது இல்ல, நல்ல ரிசல்ட் காதுக்கு. சரி 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 சரிம்மா, கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணுவோம். கடவுள் நல்ல விடுதலை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு. சரிங்களா? ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் சொன்ன எல்லா ஆண்டவரே காரியங்களை கேட்டிருக்கிறீரப்பா. ஒரு உள்ளம் எவ்வளவா வேதனைப்படுகிறது, கவலைப்படுகிறது அப்பா. எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? யார் என் கவலையை மாற்ற முடியும்? யார் என் துக்கத்தை மாற்ற முடியும் என்று சொல்லி பல நாட்களாக வேதனையோடு கூட கலக்கத்தோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற, குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும், அவர்களை கலங்க பண்ணுகிற எல்லா கவலைகளும் பாரங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறைவதாக. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்கள் மறைவதாக. குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாவதாக. தகப்பனே, அவர்களை கலங்க பண்ணுகிற எல்லா விதமான ஆண்டவரே சோர்வுகள் இயேசு நாமத்திலே மறையட்டும். நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட உம்மை பார்த்து ஆண்டவரே ஜெபிக்க சொன்ன இந்த அருமையான சகோதரருடைய ஜெப குறிப்புகளுக்கு பதில் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக்கும். ஒரு கவலைகள் துக்கங்கள்லாம் இன்றோடு மறையட்டும். வெற்றியை கொடுத்து ஆசீர்வதியும். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சுபிட்சை உண்டாகட்டும். ஆண்டவரே மகிழ்ச்சி உண்டாகட்டும். அவளை எதிர்காலம் செழிக்கட்டும். குடும்பம் முழுவதும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூமா. கவலைப்படாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்றோம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சத்தமா பேசுமா. ஹலோ, கேக்குதுங்களா? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரெபேக்கா. ரெபேக்கா, எங்கிருந்து பேசுறீங்க? என்னாச்சு? அதனால ரொம்ப ரொம்ப பலம். எவ்வளவு நாள் அப்படி இருக்கு? ஒரு 3 மாசமா? 3-4 மாசம். நீங்க வேலை செய்றீங்களா? ஆமாங்க. அப்படியா? சரி சரி, ஜெபம் பண்ணலாமா? பண்ணுங்க. ரைட். எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, அருமையான சகோதரி ரெபேக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா, மறைந்து போகட்டும். அவர்களை கலங்க பண்ணுகிற எல்லா கவலைகள் மாறி போகட்டும் அப்பா. தகப்பனே, நான் நம்புகிற தேவனால் எனக்கு எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இன்றைக்கு நம்பிக்கையோடு உம்மை பார்த்து ஜெபிக்க சொன்ன சகோதரனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் மாறி போகட்டும், மாறி போகட்டும். இன்றைக்கே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். அவளுக்கு நல்ல ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்து நடத்துங்கப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே, அப்படியா அவருடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் ஆண்டவரே காரியங்கள் மறைந்து அவள் துக்கத்தெல்லாம் மாற்றி சந்தோஷத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை அவளை
தொடர்ந்து தாங்கி பலப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூமா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரங்கம்மா. உங்க பேரு? அங்க கோகுல் கிருஷ்ணனுக்காக பண்றேன். என்னம்மா? கோகுல் கிருஷ்ணனுக்காக. இல்ல, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தகுமாரி. சாந்தகுமாரி. கோகுல் கிருஷ்ணன் யாரு? இந்த பையன், என்னுடைய பையன். என்ன வயசு? 29 வயசு. என்ன பண்றாரு? அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, இப்போ உடம்பு சரியில்லைன்ட்டு வீட்டுல இருக்கிறாரு. என்ன ஆச்சு உடம்புக்கு அவருக்கு? கட்டி ஒண்ணு தலையில இருக்குது ஐயா. அவருக்கு ஆபரேஷன் பண்ணி 3 மாசம் ஆகுது. தலையில கட்டி ஆபரேஷன் பண்ணி 3 மாசம் ஆகுதா? 3 மாசம் ஆயிடுச்சு. சரி. வந்து மறுபடியும் தலை வலிக்குது, வாமிட் பண்றோம், நைட் எல்லாம் ஜுரம், நைட் எல்லாம். ஓஹோ. தலையில எங்க ஆபரேஷன் பண்ணாங்க? எதிரையோ மூலில. பின்னாடியா முன்னாடியா? முன்னாடி ரைட் சைடுல. முன்னாடி பின்னாடியா முன்னாடி பண்ணாங்களா? முன்னாடி ரைட் சைடுல. அப்படியா? ஓ, அங்க கட்டி வந்தா? கட்டி எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் இருக்கமா, இன்னும் கரண்ட் வைக்கணும். இன்னும் வலி இருக்கு. அது வந்து இப்போ நேத்துல இருந்து ஜுரம், வாமிட்டு, ஜுரம் அடிக்குது. ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? அது 10ஆம் மாசம் ஒண்ணு பண்ணாங்க. அப்படியா? 12ஆம் மாசம் மறுபடியும் பண்ணாங்க. 2 வாட்டி பண்ணிட்டாங்க அதுலயே. சரி சரி. மறுபடியும் நீர் தண்ணி கோத்துக்குன்னு சொல்லிட்டு 2 வாட்டி பண்ணிட்டாங்க அதுலயே. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். இயேசு நல்ல சுகத்தை கொடுக்கார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்க. சரியா? சாப்பிட மாட்டேன்றாங்க. சரி சரி, ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பாரு, நல்லா சாப்பிட உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அவனுக்கு நான் கரண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா? கரண்ட் வைக்கணுமா? அது வேற இட்டுன்னு போகணும். கரண்ட் வைப்பாங்களாமா? சொல்லிக்கிறாங்களா? சரி சரி, நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பாருங்க, அவர் உதவி செய்வார். சரியா? நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அருமையான சகோதரியுடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, தலையிலே கட்டி இருந்து அதை ஆபரேஷன் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் வலி இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, தலைவலி என்று சொல்லி ஆண்டவரே அந்த மகன் அப்பா வேதனைப்படுகிறதை இந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. அப்பா தகப்பனே, இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறாங்க. அப்பா, இயேசு என் மகனுக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இன்றைக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. தகப்பனே, எங்கள் பரம ராஜாவே, வியாதிகளை சுகமாக்குறவரே, ஆண்டவரே என் தழும்புகளால் சுகமானீர் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறவரே, அருமையான இந்த வாலிப ஆண்டவரே தம்பிக்காய் ஜெபம் பண்றப்பா. ஆபரேஷன் செய்யப்பட்ட அந்த இடத்துல கட்டி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே மாற்றி அந்த இடத்துல கட்டி நீக்கினது இடத்துல உம்முடைய ஆண்டவர் ரத்தத்தின் வல்லமை இறங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இன்னும் இருக்கிற அந்த வலிகள் வேதனைகள் மறையட்டும் அப்பா. டாக்டர்கள் கரண்ட் ஷாக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க. தகப்பனே, நீரே அந்த நிலைமையை மாற்றிய பாப்பா. அந்த தம்பிக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும்படியாய் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். இப்போதே அப்படி சுகமளிக்கிற வல்லமை அந்த தம்பியினுடைய தலையில இறங்குவதாக, அந்த கட்டி ஆபரேஷன் செய்யப்பட்ட இடத்துல இறங்குவதாக, அந்த இடம் முழுவதும் உம்முடைய அற்புத சுகத்தினாலே சுகம் அடைவதாக. அப்பாடி இந்த மகனை தொட்டு எல்லா வலிகள் வேதனைகளையும் மாற்றி போடும். இன்றைக்கே அந்த ஒரு அற்புதத்தை செய்தி அந்த மகனை சுகப்படுத்தி உமக்கு சாட்சியுள்ள கருவியாக எடுத்து பயன்படுத்தும். சகோதரியுடைய கண்ணீரை கவலையை மாற்றி போடும். துக்கத்தை எல்லாம் மறைந்து போக பண்ணும். ஒரு சந்தோஷ சமாதானத்துக்குள்ள உண்டாகட்டும். நீ ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்கம்மா, கடவுள் சுகத்தை கொடுத்திருக்கிறாரே, நம்புங்க, நல்ல சுகமாயிடும். சரியா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். தோத்துங்க, பேர் சொல்லுங்க. சுசீலாங்க. ஷீலா. ஷீலா, எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரங்க. சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணுக்கு திருமண காரியம் ஆகணும். ஜெனிபர் நந்தினி. உங்க பொண்ணு பேரு நந்தினி. அதுக்கு 29 வயசு ஆயிடுச்சுங்க ஐயா. சரி. திருமண காரியம் கூடணும். இன்னும் திருமணம் ஆகல, கல்யாணம் ஆகலையா? இன்னும் இல்லைங்க ஐயா. என்ன பண்றாங்க அந்த அம்மா?
பிஎட் முடிச்சிட்டு வீட்டுல தான் இருக்காங்க. அப்படியா? சரி சரிம்மா. டியூஷன் நடத்திட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்து ஒரு ரூம் வாடகை ஒரு ரூம் எடுத்து டியூஷன் நடத்துறாங்க. அப்படியா? சரி சரி. அப்புறம் என் பேர் சீலா. எங்க சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அவங்க குடும்பம் ரசிப்புக்குள்ள வரணும். சின்ன பொண்ணா? ஆமாங்க. இது அடுத்த பொண்ணா? இது முத பொண்ணுங்க, இன்னும் கல்யாணம் ஆகல. பெரிய பொண்ணா? ஆமாங்க. ஓ சரி 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 சரி. அப்புறம் ஐயா எங்க அண்ணன் குடும்பம் ரசிக்கு போடணும். எங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருந்து ஹாஸ்பிட்டல் போய் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆர்வமா வராங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க. ரெடியா இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போவோம். எங்க கூட கணவர் என்ன ரசிக்கு போடல. பழனி வேலை. எங்க அண்ணன் குடும்பத்துக்கு கொஞ்சம் காசு பிரச்சனை இருக்குதுங்க. அது பிரச்சனையை முடியணும். ஓ சரி 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 சரிங்கம்மா. சண்முகம் எங்களுக்கு 2 குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணிக்குவாங்க. சரி 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 ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் சொன்ன எல்லா ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணமாகாமல் இருக்கின்ற அந்த தடைகள் எல்லாம் இயேசு நாமத்திலே மறையட்டும் அப்பா. அந்த மகளுக்கு சீக்கிரமாய் இந்த ஆண்டிற்குள்ளாக ஒரு நல்ல ஏற்ற துணை கொடுத்து ஆண்டவரே திருமணத்தை ஆண்டவரே அப்பா ஏற்படுத்தி குடும்பத்தினை கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மகளுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் தகப்பனே. அதே போல சிறிய பெண்ணுக்காக ஜெபம் பண்றோம். அந்த பெண்ணுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் மாறுபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரியுடைய கணவருக்காய் ஜெபிக்கிறோம். அவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசுவை நம்பி உடைய பிள்ளையாக மாறட்டும். இந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு சொந்தமான குடும்பமாய் மாறட்டும். குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா ஆண்டவரே பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள் மறைந்து போகட்டும் அப்பா. இவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக, உம்மை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாக, உம்மையே நம்பி பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கவலைப்படாதீங்கம்மா. கடவுளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்து உங்க மகளை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. ஸ்தோத்திரமா. உங்க பேர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? நீலகிரி மாவட்டம். சொல்லுமா. நீலகிரி மாவட்டம் எந்த இடம்? எந்த இடம்? நீலகிரி மாவட்டம். எந்த இடம்? குன்னூர். சொல்லுங்க. கடன் தொல்லையா? ஆமாங்க, கடன் தொல்லை. அப்புறம் ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்ட் கொஞ்சம் சேல்ஸ் ஆகும். அதுக்காக கொஞ்சம் என்ன பண்ணணும்? லேண்ட் என்ன பண்ணணும்? அது சேல்ஸ் பண்ணணும். சேல்ஸ் பண்ணுமா? ஆமாங்க ஐயா. ஓஹோ சரி சரி சரி. நீங்க என்ன வர ரிப்போர்ட் ரிட்டையர்மென்ட் ஆயிட்டேன். அது இன்னும் எங்களுக்கு அமௌண்ட் என்ன வேலை செய்திருந்தீங்க நீங்க? நான் இப்ப வீட்டுல தான் இருக்கேன் ஐயா. ரிட்டையர்ட் ஆயிட்டேன். எங்க எதுல வேலை செய்திருந்தீங்க? இது நகராட்சியில வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க ஐயா. ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ரிட்டையர் ஆயிட்டீங்களா? சரி சரி. ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரிட்டையர்ட் ஆகி. பென்ஷன் வருதா உங்களுக்கு? ஓஹோ சரி 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 சரி. ஓகே ஓகே சரிம்மா. ஜெபம் பண்ணுவோம். கடவுள் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். கவலைப்படாதீங்க. சரி 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 சரி. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைனால கவலைப்பட்டு பாரப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற அவருடைய நிலைமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அந்த கடன் பிரச்சனைக்கு என்ன காரணமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அந்த கடன் பிரச்சனை முழுதுமாய் விடுதலையாக்கி அவர்கள் நீ சந்தோஷப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நிலத்தை விற்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற முயற்சிகள் எல்லாம் நீர் வாய்க்க பண்ணும். ஒரு நல்ல விலைக்கு அந்த நிலத்தை விற்க உதவி செய்யும். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அப்பா நீ ரட்சித்து உடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக. குடும்பம் முழுவதும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும், கவலை எல்லாம் மாறட்டும். ஒவ்வொரு நாள் அவர்களுக்கு இன்னது தேவென்று அறிந்து எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் உமக்கு சாற்றுள்ள பிள்ளைகளாய் மாற்றி நடத்துங்கப்பா. இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி ஒவ்வொருவர் அறிக்கை செய்யத்தக்கதாக அவருடைய இருதயத்தை வாழ்க்கை மாற்றி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you மா, கவலைப்படாதீங்க. Praise the Lord. ஹலோ பாஸ்டர். Praise the Lord. Praise the Lord பாஸ்டர். எங்கிருந்து பேசுறீங்க? பாஸ்டர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். உங்க பேர் ஐயா? அற்புதராஜ். என்ன பண்றீங்க நீங்க? அது சின்ன ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறேன் பாஸ்டர். சரி சொல்லுங்க ஐயா, உங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணணும்? பாஸ்டர் என் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு வேணும், நல்ல ஒரு நாணம் வேணும், நல்ல ஒரு கல்வி அறிவு நல்லா வரணும், நல்ல ஒரு இறைவனுடைய பக்தி வரணும் பாஸ்டர். என் மகன் பையனுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. கண்ணு வந்து ஒரு பக்கம் லேசா நவுந்த மாதிரி இருக்கு, நேரம் இல்ல. என்ன வேலை செய்றீங்க நீங்க? வந்து அந்த கண்ணு நேரா வரணும். இல்ல இல்ல, நீங்க என்ன வேலை செய்றீங்க? பிள்ளை வந்து நான் கடவுளுக்காக ஊழியம் செய்யறதுனால அர்ப்பணிச்சிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. அப்படி யாரு உங்க பையனா? பையன் 1.5 வயசு ஆகுது பாஸ்டர். கண்ணு வந்து ஒரு பக்கம் சைடுல நவுந்த மாதிரி இருக்கு. அப்படியா? வரணும் பாஸ்டர், ஆண்டவருக்காக செய்வீங்க. எவ்வளவு நாள் அப்படி இருக்கு? இப்பதான் 1.5 வயசு ஆகுது, பிறந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கு பாஸ்டர். அப்படியா? சரி 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 சரி, ஜெபம் பண்ணுவேன். கடவுள் சுகத்தை கொடுப்பார், உங்க நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுவார். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்து வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே வாஞ்சிக்கிற பிரயாசப்படுகிற அவருடைய உள்ளத்தின் பாரத்தெல்லாம் அறிந்திருக்கிறீர். அப்படியே அவரை நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து உம்மை அறிகிற அறிவிலே உம்மை பற்றி கொள்கிற அந்த அனுபவத்திலே வளரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய மகனுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மகனுடைய கண்ணில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் இயேசு நாமத்திலே மறைந்து போகட்டும் அப்பா. பார்வை குறைவு எல்லாம் மாற்றி போடுங்கப்பா தகப்பனே. எல்லா குறைபாடுகள் இயேசு நாமத்தில் அந்த மகனுடைய கண்ணிலிருந்து மறைந்து போகட்டும். இப்போதே ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒரு அற்புத சுகம் அந்த பிள்ளைக்கு உண்டாகும்படியாய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. அந்த மகனும் இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பிரயாசப்படுகிற அந்த சகோதரனுடைய வாஞ்சையை நிறைவேற்றும். அந்த மகனும் உம்மை கேட்ட பக்தியில வளர்ந்து வாழ்ந்து உமக்கு சாட்சியா இருக்கட்டும். தேவைகள் எல்லாம் சந்தியும், ஒரு நன்மையும் குறைபடவே கூடாதாப்பா. சம்பூர்ணமாய் இந்த குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும், சந்தோஷப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you brother, கவலைப்படாதீங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். உங்க பேரு? துர்ராஜா. எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? சொல்லுங்க ஐயா, என்ன பண்றீங்க நீங்க? வீட்டுல உட்காந்து வேலை ஆயிடுமா ஐயா? சரி, அப்படியா? ஐயோ. சரி, யாரு? சரி, 2 பேரும் திடப்படுத்த எடுத்துட்டாங்களா? சரி, அப்படியா? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா அவங்க 2 பேருக்கும்? ஓஹோ, சரி சரி சரி. என்ன பண்ணுது? சரி சொல்லுங்க, என்ன பண்றாங்க அந்த அம்மா? சரி சரி. வீடு கடன்ல இருக்குது, கொஞ்சம் நிலங்குது, அந்த நிலத்துக்கு வீட்டை போக்கணும். அப்படியா? எங்களுக்காக போய் ஜெபம் பண்ணுங்க. சரி, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய 2 பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம்.
அந்த குடும்பம் 2 குடும்பங்களும் இயேசுவை நம்பி வாழ்கிற குடும்பங்களாய் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அந்த குடும்பத்தில் இருக்கிற 2 மகளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உமக்கு பிள்ளைகளாய் வாழும்படியாய் உதவி செய்யும் அப்பா. அருமையான அவருடைய சகோதரிய மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளுக்கு நிரந்தரமான ஒரு அரசாங்க வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி தருபடியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்கப்பா. சகோதரனுக்கும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நிமித்தமாய் ஆண்டவரே எலும்புகள் வலிகள் வேதனைகள் என்று சொல்லி இருக்கிறாரப்பா. இயேசு நாமத்தில் இன்றைக்கு நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிற இவருடைய சரீரத்தில் ஆண்டவரே அந்த வேதனைகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக, சுகம் இயேசு நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகட்டும். ஆண்டவரே நிலங்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு நல்ல விலைக்கு விற்க உதவி செய்யும். தேவைகள் எல்லாம் சந்தியும். ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது. தகப்பனே, உம்மை நம்பினவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதே இல்லப்பா. இன்றைக்கு உம்மை நம்பி ஜெபிக்க சொன்ன இந்த பிள்ளையுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக, சந்தோஷம் உண்டாவதாக, சமாதானத்தால் நிரப்பீராக. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you brother. கவலைப்படாதீங்க. Praise the Lord. Praise the Lord. உங்க பேரு? என் பேர் நர்மதா. எங்கிருந்து பேசுறீங்க? குடும்பப்பேட்டையில இருந்து. குடும்பப்பேட்டை. சொல்லுங்க சிஸ்டர். குழந்தைக்கு காதுல சீல் வடியுதுங்களா? ஃபீவரா? சீல் காதுல. அப்படியா? எவ்வளவு நாளா இருக்கு? குழந்தை கண்டு 4 மாசம் தான் ஆச்சுங்க. சரி. அவனுக்கு காதுல சீல் வருது, அதனால ஜெபம் பண்ணலாம்னு சொல்றேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா? எனக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. ஆஹா, சரி சரி சரி. எந்த காதுல? லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு காதுல. சரி சரி. இன்னைக்கு இயேசு சுகமாக்குவாருன்னு சொல்லி நம்பி நீங்க ஜெபம் பண்ண சொல்றீங்க. ஆமாங்க. சரி, கண்டிப்பா உங்க விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவாரு. உங்களுக்கு நல்ல சுகத்தை இன்னைக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா இயேசு உங்களை தொடுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான இந்த ஆண்டவரே சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவருடைய காதில சீழ் வடிந்து கொண்டிருக்கிறதப்பா. அந்த சீழ் வடிகிற அந்த காதில ஆண்டவரே அப்பா இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்குவதாக. அந்த சீழ் வடிகிற அந்த நிலைமை இப்போது முற்றிலுமாய் மறைவதாக. அந்த சீழ் வடிகிற அந்த நிலைமை மறைவதாக. பரிபூர்ண சுகம் அந்த சகோதரிக்கு உண்டாவதாக அப்பா, உண்டாவதாக. அற்புத சுகத்தை கொடுங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் மாறி போகட்டும். இதனால அந்த சகோதரிக்கு இருக்கிற கவலைகள் பாரங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். இயேசு ஜெபத்தை கேட்டார், எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி உமக்கு சாட்சியாய் இருக்க ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நீர் அந்த காதை தொட்டு அந்த சீழி ஆண்டவரே முற்றிலுமாய் மறைய பண்ணினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நானே உங்கள் சுகமாக்குற கர்த்தர் என்று சொன்னேன். அப்படியா இந்த மகளுக்கு அற்புத சுகத்தை நீர் கொடுத்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you மா. கவலைப்படாதீங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரதர். என் பேர் எம் அருள் பிரசாத். எங்க இருந்து பேசுறீங்க? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அந்திப்படி கிராமம். உங்க பேரு? எம் அருள் பிரசாத். என்ன பிரச்சனை? எனக்கு 16 வருஷமா பிக்ஸ் இருக்கு. 14 வருஷம்? ஆமா, பிக்ஸ். அதனால போட்டு மாத்திரை போட்டு இருக்கேன். நடக்கிறீங்களா? இன்னும் அங்க வெளியே போவே இல்லை. நானு மாத்திரை போட்டு வீட்லயே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன வயசு? 29. 29. வேலை செய்றீங்களா? இல்ல. ஓ, வீட்டுல தான் இருக்கிறீங்க? ஆமா. ஓ, இந்த பிக்ஸ்னால போன மாசம் வந்து என்னுடைய முதுகுல வந்து பிராக்சர் ஆயிடுச்சு. அப்படியா? வீட்லயே பாரு சொல்லிட்டாங்க. ஓஹோ,
சரி 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 சரி, கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குவார். சரியா? ஆமா. எங்கள் பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள அற்புதங்களின் தேவனே, அருமையான இந்த ஆண்டவரே மகனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. 14 வருஷம் இந்த வலிப்பு வியாதினால வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறீங்க அப்பா. எவ்வளோ வேதனை அப்பா. ஆண்டவரே, நீர் மனதுருக்கம் உள்ள கடவுள் அப்பா. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது வலிப்பு நோயால் வேதனைப்பட்ட ஒரு வாலிபனை தொட்டு சுகமாக்கினீர் அப்பா. முற்றிலுமாய் 100 சுகமாக்கினீர் அப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. 14 வருஷமாய் இந்த வேதனையில தவிக்கிறனே, இந்த பிஷ்ட வியாதினால வேதனை படுகிறனே, என்னால வெளியே போக முடியவில்லை என்று சொல்லி எவ்வளோ வேதனையோடு கூட சஞ்சலத்தோடு கூட கவலை பாரத்தோடு கூட இன்றைக்கு முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த மகனுடைய ஆண்டவரே சரீரத்தில் உம்முடைய ஆண்டவரே அற்புத சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால இந்த மகனை கலங்க பண்ணுகிற வேதனை படுத்துகிற அந்த வலிப்பு வியாதி இன்றோடு இப்போது மறைந்து பட்டு போகட்டும். ஒரு அற்புத சுகம் இப்போது இயேசுவின் நாமத்திலே இந்த மகனுடைய சரீரத்தில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. முதுகு தண்டில ஒரு பலன் இறங்குவதாக, எல்லா குறைகள் மாறி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்றிலிருந்து சகோதரன் நன்றாய் நடந்து எல்லா வேலைகளையும் செய்ய முடியாய் ஒரு அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்போது இந்த மகனுக்குள்ளாய் ஒவ்வொரு நாடியும் நரம்புகள் எலும்புகள் தசைகளிலே இறங்கும்படியாய் ஜெபிக்கும். நீர் அப்படியே ஜெபத்தை கேட்டு அற்புத சுகத்தை இந்த மகனுக்கு கொடுத்து விட்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இந்த அற்புத சுகத்தை நாமத்தினாலே எடுத்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you brother. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. எழுந்து நடங்க, எழுந்து நடங்க. இயேசு நாமத்தில் எழுந்து நடந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, God bless you. Praise the Lord. ஹலோ பட்டர் போடுங்கய்யா. சோத்திரமா, எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா நான் ஈரோடுங்கய்யா. உங்க பேரு எலிசபெத். என்னம்மா? எலிசபெத்ங்கய்யா. எலிசபெத். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால் 2 கால் எடுத்துங்க. என்னம்மா? கால் 2 கால் எடுத்துங்க. உங்க டிவி வால்யூம் குறைங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணு. யாருக்கு? எவ்வளவு நாளா இருக்கு? அப்படியா? சரி, என்ன வேலை செய்றீங்க நீங்க? ஆபரேஷன் பண்ண சொல்றாங்களா? அப்படியா? சரி. ரத்தம் ரொம்ப குறைவாகுதுன்னு சொல்றாங்களா? ரத்தம் ரொம்ப குறைவாகுதுன்னு சொல்றாங்களா? அப்படியா? சரி 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 சரி, ஜெபம் பண்ணுவோமா, கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு நாம் ஜெபம் பண்ணுவோமா? சரி, எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சரீரத்தில் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு நாடி நரம்புகளில் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக அப்பா. அவருடைய சரீரத்தில் ஆண்டவரே எந்த பகுதியில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது மறைவதாக, ஒவ்வொரு இடத்திலும் அற்புத சுகம் உண்டாவதாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவர்களை வேதனைப்படுத்துகிற கவலைப்படுத்துகிற
துக்கப்படுத்துகிற எல்லா ஆண்டவரே காரியங்களும் மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும் அப்பா. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண்பாகாது என்று சொன்னீரப்பா. இன்னைக்கு நம்பிக்கையோடு பார்த்து ஜெபிக்க சொன்ன இந்த சகோதரியுடைய சரீரத்தில் ஒரு சுகம் ஆண்டவரே உண்டாவதற்கான எல்லா கிரியில் அனுப்பிக்கூடிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே தொடும், இப்போதே தொடும், ஒவ்வொரு உறுப்புகளை தொடும், ஒவ்வொரு நாடின் நரம்புகளை தொடுங்கப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும், அவளை சந்தோஷப்படுத்தும், தைரியப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கவலைப்படாதீங்க, கடவுள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஓகே என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். ஹலோ சொல்லுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் ஐயா? என்ன பிரச்சனை ஐயா? யாரு? எங்க பேராண்டி. என்ன வயசு? 27. என்ன ஆச்சு அவருக்கு? என்ன படிச்சிருக்கிறாரு? சரி 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 சரி. நெஞ்சு வலியா? சரி 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 ஐயா, ஜெபம் பண்ணுவோமா? சரி. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறீங்களாப்பா. இன்றைக்கு தங்களுடைய பாரத்தை உண்மையை இறக்கி வைத்திருக்கிறார்கள். அருமையான சகோதரன் சொன்ன காரியங்களை கேட்டீர். அவருடைய பேரனுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல நிரந்தரமான வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. நிரந்தரமான வேலை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அருமையான மகளை ஆசீர்வதிங்க. அந்த மகளுக்கு இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். அருமையான ஐயாவுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து நடத்தும். இந்த குடும்பம் முழுவதுமாய் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையினால் நிரப்பும், நன்மையினால் நிரப்பும், நன்மையினால் நிரப்பும். ஆசீர்வதிங்கப்பா. உண்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். தோத்திரமா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? எங்கம்மா? வேலூர் கஸ்பா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்ன பிரச்சனைமா? என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப குடிக்கிறாரு, ரொம்ப பிரச்சனை பண்றாரு. அப்படியா? என்ன வேலை செய்யறாரு அவரு? என்னம்மா? நகராட்சியில வேலை செய்யறாரு. நகராட்சியில வேலை செய்யறாரா? குடிக்க. என்ன வயசாச்சு அவருக்கு? 37 வயசு ஆகுது. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 2 பெண் பிள்ளைங்க. படிக்கிறாங்களா? ஒருத்தி 10வது படிக்கிறா, ஒருத்தி 7வது படிக்கிறா. நீங்க வேலை செய்றீங்களாமா? நானும் முன்சார்ல தான் வேலை செய்றேன். 2 பேரும் வேலை செய்றீங்க. ஆமாயா. சரி சரிம்மா. ஜெபம் பண்ணுவோம். நீங்க அருள்குமாரையா? என்னம்மா? அருள்குமார் பேரு. அருள்குமாரா? சரி சரி சரி. வாங்குற சம்பளம் எல்லாம் குடிச்சிடுறாரு அப்படியா? குடிச்சிடுறாரு. வெறும் சண்டை சண்டை. பைத்தியம் மாதிரி பண்றாரு. ஐயோ. சரி சரி சரி. இப்ப இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ண போறோம் இல்ல? அவர் நல்ல ஒரு விடுதலை கொடுப்பார். நம்புறீங்களா? இயேசு சுகம் கொடுப்பார் என்று இயேசுனுக்கு விடுதலை கொடுப்பார்னு நம்பிதானே ஜெபம் பண்றீங்க? ஆமா ரைட். நீங்க சர்ச்சுக்கு எல்லாம் போறீங்களா? எந்த சர்ச்சுக்கு போறீங்கம்மா? அப்படியா? ஓகே 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 ஓகே. சரி, இப்ப ஜெபம் பண்ணுவோமா? எங்க பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய கணவருக்காக அருள்குமாருக்காக ஜெபிக்கிறோம். குடி பழக்கத்திற்கு அடிமையாகி
ஆண்டவரே பைத்தியம் போல கணவர் இருக்கிறான்னு சொல்லி வேதனையோடு கூட சொல்லி கொண்டிருக்கிற அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அருமையான சகோதரன் அருள்குமார் எங்கிருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் உம்முடைய விடுதலை கொடுக்கிற வல்லமை அந்த மகனுடைய வாழ்க்கையில இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த மகனை ஆண்டவரே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பொல்லாத குடி பழக்கம் என்ற தீமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த மகனுடைய வாழ்க்கை விட்டு, சிந்தையை விட்டு, எண்ணங்களை விட்டு முற்றிலுமாய் மறையபடியாய் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத விடுதலை வல்லமை அந்த மகனுக்குள்ளாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவிட்டு சொன்னீரே. இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நீரே அந்த மகனை அந்த பொல்லாத குழி பழக்கத்தை விடுதலையாக்கி அந்த குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டு கணவன் மனைவிக்குள்ளாய் பிள்ளைகளுக்குள்ளாய் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். சகோதரி ஆசீர்வதிங்க, 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்துங்கப்பா. இந்த குடும்பம் இயேசு குடும்பங்களாய் மாறி அநேக சாட்சியாய் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ மா. கவலைப்படாதீங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உங்க பேர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? எங்க எங்க எங்கிருந்து? சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? எங்களுக்கு 2 பையங்கய்யா, பொண்ணு. எங்க கடன் பார்த்துனீங்கய்யா. 2 பையன்? 2 பையனா? 2 பையன், ஒரு பொண்ணுங்கய்யா. என்ன பண்றாங்க பசங்க? எல்லாமே எல்லாருமே கல்யாணம் முடிச்சிட்டாங்க, டெலிகாம் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்காக எதுக்காக ஜெபம் பண்ணோம்? அவங்களுக்கு சரியான வருமானம், நல்ல வருமானம் வரணுங்கய்யா. என்னம்மா என்னம்மா? அவங்களுக்கு பசங்களுக்கு நல்ல வருமானம் வரணுங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு சொந்த ஒரு இடம் வாங்கணுங்க ஐயா. அதுக்காக ஜாப் பண்ணிக்குங்க. அப்படியா? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? என்னய்யா? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பிள்ளைக்கு. ஓஹோ. பையனுக்கு பிள்ளை பசங்க எல்லாம் இருக்குங்க, 2 பேருக்கு. அவங்க எல்லாம் ஒன்னா? அவங்க எல்லாம் ஒன்னா இல்லையா? அவங்களுக்குள்ள பிரச்சனைக்குதா? இல்ல இல்லைங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லைங்க. நல்ல வருமானம் கொஞ்சம் பத்தலைங்கய்யா. அப்படியா? இடம் கொஞ்சம் வேணும். சரி, ஜெபம் பண்ணுவோமா. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய 2 பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய தேவைகள் எல்லாம் இன்றைக்கு சந்திக்கப்படுவதாக. எந்த நோக்கத்தோடு, என்ன பாரத்தோடு கூட ஆண்டவரை எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இன்றைக்கு உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்க சொன்னார்களோ ஆண்டவரே, அதன்படி அவளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஜபங்களை கேட்டு ஒரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்த முடியாய், சமாதானத்தை கொடுத்து நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்தியும். குடும்பம் முழுவதுமாய் இரத்த கோட்டுக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். சகோதரிக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுத்து நடத்தும். ஆசீர்வதிங்க அப்பா. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். கவலைப்படாதீங்கம்மா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹலோ ஹலோ ஐயா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுகுணா பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்க. சுகுணாயா. எங்கிருந்து பேசுறீங்க? அனலக்குறையா. சரிங்க, சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஐயா, எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்குது ஐயா. எனக்கு டிங்கி எடுக்கிறாங்க ஐயா. அப்படியா? ஆமாய்யா. நானே முடியாம பத்து கிடக்குறேன் ஐயா. கால் வராது. நீங்க என்ன வேலை செய்றீங்கம்மா? வேலைக்கெல்லாம் போகலையா. வேலைக்கு போல. ஒரு ஆள்கிட்ட குழந்தைங்க இல்லையா. கடன் பிரச்சனை ஏமா வந்துச்சு? முட்டு வலியா. முட்டு வலி, இடுப்புல இருந்து ஒரே வலியா. யாரு உங்களுக்கா? ஆமாயா, வாடகை தான் இருக்கிறேன். எவ்வளவு நாளா இருக்கு? எவ்வளவு நாளா இருக்கு? அது இருக்குதா, எவ்வளவு 5 வருஷமாகுதையா. நானும் பணம் எடுத்துட்டேயா. நடக்க முடியுதா? நடக்க முடியலையா. நடக்க கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது ஐயா. பாத்ரூம்ல போக முடியாது ஐயா. சவுக்க புச்சு புச்சு தாயா போவேன். சரி சரி சரி. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? குழந்தைங்க இல்லையா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க?
இல்லையா? ஓஹோ, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? எங்க பெரியாள் வேலை செய்வாரியா? நாளைக்கு வீட்டுல இருக்கிறையா? சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்க மேல அன்பா இருக்காரு. கவலைப்படாதீங்க, அவர் எல்லாத்தையும் மாற்றி போடுவாரு. உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு. கவலைப்படாதீங்க, இயேசுவை நம்பி அவர் கிட்ட பிடிச்சுங்க. சரியா? வாடகை வீட்டுல இருக்கிறையா? கண்டிப்பா வாடகை வீட்டுல இருக்கிறையா? வாடகை கொடுப்பாரு, வீட்டை கொடுப்பாரு, உங்களுக்கு வீட்டை கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க, அவரை நம்பிக்கையோடு அவரை பற்றி கொள்ளுங்க, அவர் கிட்ட பிடிச்சுங்க, இயேசுவை நம்புங்க. ஓகேவா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, கடன் பிரச்சனைனால அவருடைய உள்ளம் எவ்வளவா கலங்கிருக்கிறது, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதாப்பா. அந்த கடன் பிரச்சனை எதனால வந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்பா. மூட்டு வலி, வேதனை, இதனால கடன் பிரச்சனை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்களப்பா. இன்றைக்கு தயவாய் கண்ணோக்கி பாரும். அந்த சகோதரியுடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிற, வாழ்க்கையை நொறுக்குகிற, ஆண்டவரே வேதனைப்படுத்துகிற அந்த கடன் பிரச்சனை ஆண்டவரே நீர் முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த கடன் எல்லாம் அடைக்க முடியாத வழி வாசலை திறந்து கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய சரீரத்தில் ஆண்டவரே நடக்க முடியாதபடிக்கு வேதனை படுத்துகிற மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சுகமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த ஒரு உதவி இல்லாதபடிக்கு அவர்களாக எழுந்து நடக்க முடியாத ஒரு உன்னத பலத்தை கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தோட சரீரத்தில் வல்லமை இறங்கி சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய கவலைகள் பாரங்கள் மறையட்டும், அற்புத சுகம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் மறையட்டும், அவர் உள்ளத்திலே சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். நீர் அவரை ஆண்டவரை அப்படியே செய்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ மா, கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு பிரைஸ் தி லார்ட். ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். ஹலோ, உங்க டிவி வால்யூம் குறைங்க. ஹலோ ஹலோ ஹலோ, உங்க பேர் என்னங்க? ஐயா, உங்க டிவி வால்யூம் குறைங்கள கொஞ்சம். இப்ப சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஆவடி ஆவடி. என்ன பிரச்சனை? என்ன சபை அது பிரச்சனை. என்னால ஏன் சபையில ஜெபிக்க முடியல. அப்படியா? என்ன வேலை செய்றீங்க நீங்க? வீட்டுல அப்படி ஹவுஸ் ஒய்ஃப். சரி சரி சரி. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? ஒரே ஒரு பொண்ணு. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? ஓஹோ, சரி. ஜெபம் பண்ணலாமா? பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்றீங்களா வீட்டுல? பண்றேன். சர்ச்சுக்கெல்லாம் போறீங்களா? போறேங்க. ஓ, சரி சரி. ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீரப்பா. தகப்பனே, வேதத்தை வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் தேவையில்லாத சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் மாறி போகட்டும் அப்பா. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை அதிகமாக பற்றி கொண்டு சார்ந்து கொண்டு வாழ்கிற அனுபவத்தை கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீரே அவளுக்கு உதவி செய்யுங்கப்பா. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியாத கண்களை திறந்து கொடுங்கப்பா. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் வளர்ந்து பெறுவதற்கான ஆண்டவரை எல்லா தடைகளையும் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் உற்சாகத்தினால் ஆண்டவரே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அவருடைய சரீர பலவீனங்கள்லாம் மாற்றி போடும். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை உங்களுடைய வல்லமை இறங்கி நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி தகப்பனே. அவருடைய
விருப்பம் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இந்த மகள் சாட்சியா இருக்கட்டும், இவருடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கட்டும். நன்றி தகப்பனே, அப்படியே நீர் மாற்றி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர், கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹலோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கடவுள் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை, ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை, ஒரு நாள் நம்மை விட்டு அவர் விலகுவதே இல்லை. நாம் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஆகவே இன்றைக்கு நாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபித்திருக்கிறோம். பல ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். அநேகர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரிடத்தில் ஜெப குறிப்புகளை வைத்திருந்தார்கள். ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே கடவுள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார், பலவீனங்களை மாற்றிருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். அவர் ஒரு நாள் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. தாவீது என்ற பக்தன் அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 55 1வது வசனத்தில் தாவீது சொல்றாரு, தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும். இல்லையா? அதே தாவீது சொல்றாரு சங்கீதம் 55 15 வசனத்தில், நானோ உம்மை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ரட்சிப்பார்னா என்ன? விடுதலை கொடுப்பார், மீட்டுக் கொள்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அப்படிதான் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்த்து ஜெபித்திருக்கிறீர்கள், அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டிருக்கிறீர்கள், அவரை நோக்கி பார்த்து உங்கள் விண்ணப்பங்களை வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே இன்றைக்கு ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாய் சொன்ன ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் ஒரு நாள் நம்மை புறம்பே தள்ளுவதில்லை, ஜெபத்தை தள்ளுவதே இல்லை. அவர் ஜெபங்களை கேட்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு நாள் நீங்கள் மறந்து போகவே கூடாது. தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். இயேசுவை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். அவர்தான் நம் நம்பிக்கை. அதே தாவீது சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. நானோ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நானோ அப்படின்னாக்கா வேற எதையும் நான் நம்பல, நானோ அப்படின்னாக்கா நானோ உண்மையே நம்பியிருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உங்கள் அற்புதத்தின் நேரம் என்ற இந்த தொலைக்காட்சி நேரலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்பாய் கேட்டுக்கொள்வது, கடவுள் தான் நமக்கு ரட்சிப்பா இருக்கிறவர். அவரையே பற்றி கொள்ளுங்கள், அவரே நம்பிக்கொள்ளுங்கள், அவரே சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு உறுதுணையாயிருந்து பாதுகாப்பாயிருந்து ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபமனோமா. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த உங்கள் அற்புதத்தின் நேரம் என்ற நேரலை தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட ஒவ்வொருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஜெபங்களை கேட்டு அற்புதத்தை செய்திருக்கிறீர், விடுதலை கொடுத்திருக்கிறீர், சுகத்தை கொடுத்திருக்கிறீர், பலத்தை கொடுத்திருக்கிறீர், தேவைகளை சந்தித்திருக்கிறீர், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீர், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர், சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர். அப்பா, ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில, இந்த நேர நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில உங்களுடைய அதே சுகமளிக்கிற வல்லமை இறங்கி உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே இந்த
தொலைக்காட்சியில என்னால பங்கு போற முடிவுலையே எனக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பெற்ற அற்புத சுகத்தை, விடுதலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. மீண்டுமாய் நாம் ஒருவரை சந்திக்கிறவரை தேவனுடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து உங்களை தங்கி பாதுகாத்து நடத்துவதாக. ஆமென். God bless you. God bless you.